வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளியலை வரிசைக்கு பதிவு செய்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரையை பறித்து சமைக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கீரை பேர் வந்து இதுக்கு பேர் வந்து காங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சமைக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. அது இந்த கீரையை வந்து நம்ம எந்த விதையெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதோடைய இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இதையே திரும்ப நட்டு வச்சோன்னா திரும்ப வளருது. இப்படி தான் நாங்கள் இதை செஞ்சோம். எங்களுக்கு இங்கே ஒரு சில தொட்டிகள் இருக்கிறதுனால இந்த தொட்டிகளில் நல்லா கொஞ்சம் மண்களில் நிரப்பி இந்த இந்த ஸ்டெம்மெல்லாம் நட்டு வச்சோம். அது அப்படியே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருச்சு. இது ஒரு 4 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொடியாக கூட படர்ந்து போகுது. இது மற்ற கொடிகள்லாம் சேர்ந்து கூட படர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. இது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னாக்கா கொஞ்ச நாள் விட்டால் பழுத்து போயிடும். இப்போ இது வந்து இந்த குளிர் சீசன்றதுனால எந்த கீரையும் பழுக்கலை, எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குது. இதுக்கு தண்ணி எதை நான் பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அரிசி கழுவுற தண்ணி தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னுடைய சோறு சமைத்தல் பானையில் சமைக்கிறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் கீழே கொட்டாமல் அதை சேர்த்து வச்சு இந்த செடிகளுக்கு தான் நான் ஊற்றிக்கிட்டு வரேன். வேறு எந்த உரமும் நான் போடலை. அப்புறம் வந்து நான் காய்கறி கழிவுகளெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அதை கம்போஸ்ட் பண்ணி அதை தான் நான் இதுக்கு பயன்படுத்துகிறேன். சில நேரத்தில் அந்த பயோ என்சைம் கொஞ்சம் தெளித்து விடுவேன். அதை நான் உங்களுக்கு வேறு ஒரு காணொலியில் போடுறேன். இப்போதைக்கு இது இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு பறிச்சுட்டு சமைக்க போகிறோம். பாருங்கள், இப்படி பறிச்சிடலாம். பறிச்சுட்டு இதையே இந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து இதை நட்டு வச்சிங்கன்னா, இது நட்டு வச்சாலே உங்களுக்கு நிறைய இதே மாதிரி வரும். எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் நல்ல இயற்கையில் விளையிற ஒரு கீரை. இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க எல்லாத்தையும் கிள்ளிடலாம். கீரை எல்லாம் பறித்து கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ கீரை இருக்குது. இதை நம்ம எல்லாம் அஞ்சு சுத்தப்படுத்தி எடுத்துடலாம். இந்த கீரையை நான் காங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அரபு நாடுகளில் விளையிற கீரை. இங்கே வந்து இதுக்கு பேர் காங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு எங்கே விளையுதுன்னு தெரியல. இது சமைச்சு நம்ம பருப்பு போட்டு சமைச்சா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துடலாம். இது வந்து கொடியாக போகிற வகையை சார்ந்த கீரை. பாருங்கள், இது கொடி மேலே ஏறுறதுக்கு எந்த ஒரு உதவியும் நம்ம செய்யலை. இருந்தாலும் இதில் ஒரு 4, 5 எத்தனை இருக்குது, 3, 5, 6 இருக்குது பாருங்கள். 6 கொடிகள் சேர்ந்து அதுவே பின்னி பிணைஞ்சி ரொம்ப அழகாக போயிருக்கு. இது ஒரு இயற்கையின் அதிசயம்னே சொல்லலாம். எந்த உதவி இல்லைனாலும் இவங்களே ஒற்றுமையாக ஓங்கி வளர்கிறாங்க பாருங்கள். இவங்களிடத்துலேருந்து நம்ம ஒற்றுமையை கூட கற்றுக்கொள்ளலாம். ஒற்றுமை மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் கூடி வாழ்ந்தால் நமக்கு கோடி நன்மை அப்படிங்கிறத இந்த இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த காங்கு கீரையை நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இதை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு தட்டு நிறைய வந்திருக்கு. இதை 4, 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்காக நான் எடுத்திருக்க தேவையான பொருட்கள்: கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10, 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய், அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்காக ஒரு 150 கிராம் பயத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு, அதை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் கடுகு உளுந்து கலவையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த பயத்தம்பருப்பை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அது சிம்மில் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க பயத்தம்பருப்பை அதில் கொட்டி வேக வச்சிடலாம். பருப்பு வந்து பாருங்கள், பாதி பருப்பு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் பருப்பு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க.
கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கீரை கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். முதல்ல நம்ம உப்பு சேர்த்தோன்னா கீரை அதிகமாக இருந்ததுனால அதோடைய அளவு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ கீரை வதங்கிட்டதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அதோடைய அளவு தெரியும். கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நமக்கு மேலோடு இருக்கிற கீரையை மட்டும் எடுத்து ஒரு கல் சட்டி வச்சுருக்கோம், அதில் போட்டு கொஞ்சம் கடைஞ்சிடலாம். தண்ணியோடு எடுக்காதீங்க, தண்ணி கொஞ்சம் இருவிட்டு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. தண்ணி வடிகட்டிட்டு நம்ம இந்த கல் சட்டியில் வச்சு கடைஞ்சிடலாம். நம்ம அதெல்லாம் வடிகட்டி கீரை எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன மத்து வச்சுட்டு இந்த கல் சட்டியில் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கீரை, பருப்பு, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து கடைஞ்சிடலாம். அது கடையும் போது கீழே ஒரு துணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த சட்டி வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். கீரை நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வடிகட்டணும் இல்லையா, அந்த கீரை வேக வச்ச தண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்முடைய சுவையான கீரை தயாராகிடுச்சு. இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையில் போட்டு தாளித்து கொட்டிடலாம். நம்மளுடைய கார்ன் கீரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கிய வாழ்வு வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம். நம்ம அந்த கீரை எல்லாம் நம்ம ஆஞ்சி எடுத்தாச்சு. திரும்பவும் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டுகளை வந்து நம்ம திரும்பவும் பயிர் செய்ய போகிறோம். இவ்வளோ தண்டுகள், இதை நம்ம திரும்பவும் இதே தொட்டியில் கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள், இதிலே திரும்பவும் நட்டு வைக்க போகிறோம். திரும்பவும் நட்டு அது வளர்ந்த உடனே திரும்பவும் அறுவடை பண்ணி நம்ம திரும்ப சமைக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த மண்ணை அப்படியே கிளறி விட்டுட்டு சும்மா அப்படியே வச்சா போதும், நாற்று நடுற மாதிரி அது அழகாக வளர்ந்துடும். தண்ணி மாத்திரம் விடுங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை விட்டாலும் போதும்.